வெல்கம் டு ஸ்ரீ சாய்ஹாஸ்னி கேட்டரிங் சர்வீசஸ். நான் உங்கள் உமா கிருஷ்ண சுவாமி. பெங்களூரில் ஒரு பிராமின் வெட்டிங் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு பிராமின் வெட்டிங்னா எந்த அளவுக்கு வந்து சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக காஃபின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். காஃபி இல்லாத ஒரு பிராமின் வெட்டிங்கே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த காஃபியை வந்து நம்ம கேனில் போட்டு வச்சா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லைவாக நம்ம காஃபியை வந்து பால் தனியாக, டிகாக்ஷன் தனியாக ஆட் பண்ணி வித் சுகர் வித்தவுட் சுகர் யார் யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மில்க் பாய்லர். மில்க் எப்பவுமே சூடாக இருக்கும். நீங்கள் வேணுன்றவங்க மில்க் தனியாக வித் சுகர் போட்டு சுகர் இல்லாமல் வாங்கிக்கலாம். ஒரு குழந்தைக்கு வேணும்னாலோ பெரியவங்களுக்கு வேணும்னாலோ இல்லை ஒரு வாத்தியாருக்கு பால் வேணும்னாலோ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது காஃபி வேணும், அது வித் சுகரோ வித்தவுட் சுகரோ. தனியாக காஃபி ஃபில்டர் இருக்கும். காஃபி ஃபில்டரில் உங்களுக்கு டிகாக்ஷன் ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் காஃபி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து டீ பாய்லர். ஆக்சுவலி டிகாக்ஷன் தனியாக இருக்கும். ஸோ பால் வித் டீ நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வித் சுகர் வித்தவுட் சுகர் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு வேளை அவங்க ஹார்லிக்ஸ் அண்ட் பூஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ யார் வேணால் கவுண்டரில் வந்து ஹார்லிக்ஸ், பூஸ்ட், மில்க், காஃபி அண்ட் டீ வித் சுகர் வித்தவுட் சுகர் வித் சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் எது வேணால் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ காஃபின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு ஃபங்க்ஷனில். ஸோ டே 1 மார்னிங் ஆரம்பித்து டே 3 கட்டுசாத கூட வரைக்கும் இந்த காஃபி கவுண்டர் வில் பி ஓப்பன். அதை சர்வ் பண்ணுறதுக்காக 2 பேர் இருப்பாங்க. அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுத்து அதை கொண்டு போய் சர்வ் பண்ணுறது தான். தேங்க்யூ.